குமரி கண்டம் உலகத்தினுடைய முதல் கண்டமாகும். அது மட்டுமல்லாது தமிழர்கள் முதலில் இங்குதான் தோன்றினார்கள் என்ற வரலாறும் உள்ளது. உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தமிழ் மொழியே மூல மொழியாகவும் இருந்திருக்கிறது. குமரி கண்டம் இருந்ததற்கான சான்றுகள் இலக்கியங்களில் காணப்படுகிறது. முருகனை பற்றி வெளிவந்துள்ள கந்த புராணத்தில் கூட குமரி கண்டம் என்ற வார்த்தை பதிவாகியுள்ளது. தமிழ் காப்பியமாகிய சிலப்பதிகாரத்திலும் குமரி கண்டம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது. ஆழி பேரலையால் தான் குமரி கண்டம் அழிந்து போனது. இந்து மகா சமுத்திரத்தை இன்று ஆய்வு செய்து பார்த்தால் குமரி கண்டம் இருந்ததற்கான பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைக்கும். ஆழி பேரலையால் புவியினுடைய தட்டுக்கள் உடைந்து சென்றபோது ஆங்காங்கே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு பல்வேறு கண்டங்களாக பிரிந்தது. குமரி கண்டம் லெமூரியா கண்டம் என்றும் அழைக்கப்பட்டது. பாண்டியர்களின் காலத்தில் தமிழ் இலக்கிய கல்வியாளர்கள் உருவாக்கிய 2 சங்கங்கள் இங்கு இருந்ததாக சான்றுகள் காணப்படுகிறது. இப்போ இந்த குமரி கண்டம் இருந்ததுன்னா தமிழகத்தை உலக மக்கள் கொண்டாடி இருப்பார்கள்.